நாட்டோட ரூல்ஸ் வந்து உணவு வழங்குறோம், இருப்பிடம், கழிவறை, அதாவது கழிவறைனா ஒரு கழிவறை, நீர் வழங்கல், அப்புறம் கல்வி இலவசம், ஓட்டுரிமை அதாவது ஓட்டுரிமை கொடுக்குறீங்க. அடுத்து வழங்கப்படும். அப்புறம் விளையாட்டுகள் பெண்களுக்கு சம உரிமை, விளையாட்டுல சமூகத்துக்கு கொடுக்குறீங்க. சமத்துவம் கொடுக்குறோம். அப்புறம் நூலகம் படிப்பதற்கு இலவசம். நூலகம் வந்து ஊராக தருகிறோம். அது வந்து நீங்கள் வந்து படிக்கிறது வந்து இலவசமாக வந்து படிச்சுட்டு போகலாம். அப்புறம் வேலைவாய்ப்பு ஆண்களுக்கு ஈடாக பெண்களுக்கும் உண்டு. வேலைவாய்ப்பு எந்த அளவு பாய்ஸுக்கு உண்டோ அதே போல பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு உண்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த நாட்டின் சாதி மதம் இல்லை. எங்கள் நாட்டில் வந்து சாதி மதம்லாம் இல்லைன்னு சொல்கிறோம். இலவச மருத்துவம் செய்யப்படும். அதாவது எல்லாருக்குமே சின்ன வயசுல கவனிங்கப்பா, புரியுதா? பெரிய வயசு வரைக்கும் மருத்துவம் பார்க்குறோம். அப்புறம் இலவச மின்சக்தி வசதி, அதாவது கரண்ட் வந்து நாங்கள் இலவசமாகவே கொடுக்குறோம். அப்புறம் சண்டை வசதி, அதாவது இந்த சண்டைலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் சண்டை வசதி ஏற்பாடு பண்ணி ஐயா அந்த மைக் கொடுக்குறவ. பேருந்து வசதி செஞ்சு தரோம். போக்குவரத்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்காக நாங்கள் பேருந்து வசதி செஞ்சு கொடுக்குறோம். அப்புறம் குடும்ப தலைவருக்கு வந்து 2000 ரூபாய் வழங்குறோம். அப்புறம் வரி வசூலிக்கப்படும். ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிறவங்க வந்து வரி கட்டணும். ஏன்னா எங்களுக்கு வரி இருந்தால் தான் இந்த இதெல்லாம் பண்ண முடியும். அதனால நாங்கள் வரி கேட்குறோம். அப்புறம் மின்கணினி வசதி, அதாவது படிக்கிற பசங்களுக்கு வந்து மின்கணினி வசதி வந்து செஞ்சு தரோம். துறைமுக வசதி, அதாவது இறக்குமதிக்கு துறைமுக வசதி, இறக்குமதிக்கு இதுதான் துறைமுக வசதி செஞ்சு தரோம். பள்ளிகளுக்கு இலவச பேருந்து வசதி செஞ்சு தரோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப தூரம் போய் நடந்து போய் படிக்கிறதுனால பேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பேருந்து ரெடி பண்ணிட்டோம்னா பேருந்துலேயே போயிட்டு வருவாங்கன்னு இலவசமாகவே தரோம். இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் அது இனி வரும் காலம் எல்லாம் நீங்கள் அதெல்லாம் வந்து செய்ய போகிறீங்க. வெரி குட்பா.